வணக்க மக்களை, மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா தியானிக்கு சென்னை ஜூவை வண்டலூர் ஜூவை சுற்றி காமிக்கலான்ட்டு தான் கூப்பிட்டு போயிட்டுருக்கோம். தியானியத்தில் இவ்வளோ நாள் டிவியில் பார்த்துட்டு இருந்த அனிமல்ஸ்லாம் நேரிலே கூப்பிட்டு போய் காமிக்கலான்ட்டு தான். சரி, எப்படி போகுது இந்த நாள் என்னன்ட்டு பார்ப்போம். வாங்க என்னோடய காணொலிக்குள்ளே போகலாம். அப்புறம் என்ன பார்க்க போகிறோம் நம்ம? என்னது? எங்கே சிங்கம் புலி பார்க்க போறோமா? விடுங்க, நான் எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து. எங்க போறோம்? ஒரு வழியாக உள்ள வண்டலூர் வந்தாச்சு. 2 மணிக்கு கிட்ட கிளம்பணும். 3 ஆயிடுச்சு. நம்ம குன்றத்தூர் ரோடு வந்துட்டோம். உள்ள பார்க்கிங்க்கு ஒரு 40 ருபீஸ் வாங்குறாங்க. மெயின் என்ட்ரன்ஸ் ரோடு இருக்கும். நீங்கள் குன்றத்தூர் ரூட் வந்தீங்கன்னா அந்த கேட்டை தாண்டின உடனே ஒரு லெஃப்ட்டு திரும்பும். இந்த லெஃப்ட்டு திரும்பினீங்கன்னா உள்ளே உங்களுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ பார்க்கிங் நான் சொன்ன மாதிரி 40 ருபீஸ் வாங்குறாங்க. உள்ள என்ட்ரி டிக்கெட் என்ன ஏதுன்ட்டு எல்லாமே பார்க்குறேன். உள்ள என்னென்ன மாதிரி அனிமல்ஸ் இப்போ இருக்குது. ஏன்னா சமீப காலமாக நிறைய நியூஸில் நிறைய விலங்குகள் இந்த கோவிட் டைமில் செத்துட்டதெல்லாம் தான் சொன்னாங்க. ஸோ உள்ளே போய் பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ஸோ தியாவுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்ன்ட்டு நம்புகிறோம். சேர்ந்தே பயணிப்போம், காத்திருங்கள். ஸோ டைமிங் பார்த்தீங்கன்னா 9 to 5. ஆனால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா இதுதான் போட்டிருக்கு. ஒரு ஆளுக்கு என்ட்ரன்ஸ் 100 ரூபா, ஃபோனுக்கு ஒரு தனி 25 ரூபா. அதான் 90 ரூபா தான் சொன்னேன். ஒரு ஆளுக்கு 90 ருபீஸ், ஃபோனுக்கு தனியாக 25 ருபீஸ் என்ட்ரன்ஸு. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே இப்படி தான் இருக்குது. இந்த இது பார்த்தா எனக்கு அந்த கிங்காங் படம் தான் ஞாபகம் வருது. அதில் இப்படி தான் இருக்கும் அந்த மலை. சரி, உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு உள்ளே எப்படி இருக்குன்ட்டு நம்ம ஒன்று ஒன்றா சுற்றி பார்ப்போம். ஸோ ஒரு வழியாக மைக்கெலாம் கனெக்ட் பண்ணி என்னோடய அந்த மல்டிபிள் ட்ரைப்ராடு எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா கருப்பு குரங்கு இருக்குது, மயில் இருக்குது. ஸோ அங்கே தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா மயில், இது குரங்கு. ஸோ என்ட்ரன்ஸில் ஆரம்பத்தில் இப்படி தான் இருக்குது. உள்ளே போக தான் எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு தெரியும். 15 வருஷம் கழித்து சென்னையில் சம்மரில் மழை வந்திருக்குன்னாங்க. சரி, கிளைமேட்டும் அதனால் செம்ம சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக ஓப்பனாக இருக்குது. இப்படிக்கா இப்படி தாவி போகலாம். ஆனால் ஏன் போகல? பாக்கியா சொன்ன மாதிரி இது ஏற முடியாதா என்ன? குரங்கு தண்ணி தான் போகும்ல, குரங்கு தண்ணியில். குரங்கு மயில் எப்படிமா சாப்பிடும்? இந்த இடத்துல வந்தாலும் அது ஏற முடியாது மணி. அதுக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அது புடிப்பு வேணும்ல. இல்லை, ட்ரை பண்ணி பார்த்துட்டு விட்டுறோன்றீங்களா? அப்போ நீங்கள் இந்த புடி இருக்காது இல்லை கூட குரங்கு நினச்சா அந்த மரத்துலேருந்து இந்த மரத்துக்கு தாவ முடியும். அதனால தான் அதை ஒரு கேப் பிளான்ல வச்சிருக்காங்க. கொஞ்சம் ஆழ அதிகம் அந்த என்ட்ரன்ஸ்ல அது அந்த ஹைட். ஏமா ஜூவில் என்ன பண்ணுறீங்க? நான் தூங்குற டைமில் கூப்பிட்டு கொடுமை பத்துறாங்கன்னா நீ வேறு வீடியோ எடுக்கிற. என்ன தங்கம்? என்ன தங்கம்? தங்க பொண்ணு, என்ன வேணுமா? என்ன வேணும்? ஃபோன் வேணுமா? இந்த இது வேணுமா? இந்த இடம் என்னது? இதுவும் குரங்கு தான். அதெல்லாம் உள்ளே இருக்கும். இதெல்லாம் அந்த இது ஊட்டி கொடைக்கானல் போகிற அந்த ரூட்டில் இருக்கும். இதெல்லாம் அதான். ஐப்பன் கோயில் போகும்போதும் இது உட்காந்துருக்கு நிறையா இந்த மலையில். கொடைக்கானல் நிறையா இருக்கும். சிங்கவால் குரங்கு அந்த போட்டிருக்காங்க பார். இந்த வண்டலூர் ஜூ அல்ல சென்னை ஜூ இல்லைனா மெட்ராஸ் ஜூன்ற வெவ்வேறு பேரில் அழைக்கப்படுற நம்மளோட ஜூவோட வரலாறு பற்றி நம்ம பார்த்துருவோம் மக்களே. ரொம்பவே ஒரு பழமையான வரலாறு.
கிட்டத்தட்ட 1855வது வருஷம் வந்து இந்த ஜூவை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இதை வந்து இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் உயிரியல் பூங்கா அப்படின்ட்டும் வந்து சொல்கிறாங்க. இதற்கான ஐடியா எங்கேருந்து வருதுன்னா வந்து 1854வது வருஷம் டாக்டர் எட்வர்ட் பெல்ஃபோர்டுன்றவர் தான் வந்து இதுக்கான ஒரு மோட்டிவேஷன் வந்து கிடைக்கிது. அப்போ என்ன ஆகுதுன்னா 1854 எட்வர்ட் கிரீன் பெல்ஃபோர் அப்படின்றவர் வந்து சென்னை நம்ம மெட்ராஸ் மியூசியத்தோட டைரக்டராக இருக்கார். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, நவாப் ஆஃப் கர்நாடிக்கிட்ட வந்து போயிட்டு முறையிடுறாரு. அவரோட என்டையர் அனிமல் கலெக்ஷனை வந்து இந்த மியூசியம்க்கு வந்து தந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கேற்ற மாதிரி அவர் எல்லாத்தையுமே கொடுத்துறவே கிட்டத்தட்ட 1855வது வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூவில் வந்து ஒரு 300க்கும் மேற்பட்ட விலங்குகள் வந்திருக்கு. மேமல்ஸு, பேர்ட்ஸு, ரெப்டைல்ஸுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட வெவ்வேறு வகையான விலங்குகள் வந்து இந்த ஜூவில் வந்து அப்போவே வந்து பராமரிச்சிருக்காங்க மக்களே. அதுக்கப்புறம் வந்து ஒரு சில காலங்களுக்கு அப்புறம் மெட்ராஸ் கார்பரேஷனுக்கு வந்து இந்த ஜூவை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பீப்புள்ஸ் பார்க் நியர் சென்னை ரயில்வே ஸ்டேஷன் 1861 பார்க் டவுனில் இருக்க பீப்புள்ஸ் பார்க்குன்ற ஒரு ஏரியாவில் வந்து இந்த அனிமல் கலெக்ஷனை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க மக்களே. அப்போவே இந்த கார்டன் வந்து 116 ஏக்கரில் வந்து மக்களுக்காக வந்து இலவசமாக வந்து திறக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜவஹர்லால் நேருவே வந்து ஒரு தடவை வந்து இந்த ஜூக்கு வந்து இதோட தரத்தையும் வந்து இதை இங்கே விலங்குகள் பராமரிக்கிற எஃபர்ட்டு, அதை பராமரிக்கிற விதத்தையும் பார்த்து ரொம்பவே வந்து பாராட்டிட்டு போனதாகவும் வந்து சொல்கிறாங்க மக்கள். இந்த மாதிரி இந்த ஜூ வந்து காலப்போக்கில் வந்து அந்த பார்க் டவுன் ஏரியாவில் வந்து ரொம்பவே வந்து விரிவடைஞ்சிட்டே வருது. இதனால் என்ன ஆகுதுன்னா வந்து அங்கே இருக்க விலங்குகளுக்கு வந்து அதுக்கு தேவையான வந்து இடம் வந்து கொடுக்க முடியாமல் அதை ஒழுங்காக மெயின்டைன் பண்ண முடியாதனால வந்து 1976 வந்து இந்த வண்டலூர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறாங்க மக்களே. அப்படி செலக்ட் பண்ண அப்புறம் அங்கே இருந்த எல்லா விலங்குகளும் வந்து இங்கே வந்து மாற்றுறாங்க. கிட்டத்தட்ட ஆரம்ப காலத்தில் 512 ஹெக்டேர் அளவுக்கு வந்து இந்த ஜூவை வந்து விரிவாக்கம் பண்ணுறதுக்காக வந்து பிளான் பண்ணுறாங்க. இந்தியாவிலே மிகப்பெரிய ஜூ அண்ட் இந்தியன் சப்கான்டினென்ட்லே ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ஜூ அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து ஒரு பெரிய பரப்பளவில் வந்து இந்த ஜூவை வந்து பிளான் பண்ணுறாங்க மக்கள். இதுக்கான வேலை வந்து 1979 வந்து தொடங்குது. அதுக்கான ஆரம்ப கட்ட விலை எவ்வளோ ப்ராஜெக்ட் பிளான் போடுறாங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 7,30,00,000 ரூபாய்க்கு வந்து ப்ராஜெக்ட் பிளான் போட்டு இந்த ஜூவோட வண்டலூரில் வந்து இந்த ஜூவோட பிளானிங்கு எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகுது மக்களே. இதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த வண்டலூர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அதை வந்து ஒரு கார்டியல் சூழ்நிலைக்கு வந்து மாற்றணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்க வந்து லோக்கல் மக்களும் சரி அந்த ஜூவோட அதிகாரிகளும் சரி வெவ்வேறு வகையான காட்டு விதைகளை வந்து சேகரித்து அந்த இடத்துல வந்து மரத்தை வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தட் ஒரு இயற்கையான சூழல் வந்து விளங்கும் அப்படின்றதுக்காக வந்து இந்த நடவடிக்கையெல்லாம் வந்து இது பண்ணுறாங்க. இங்கே வந்து வெஜிடேஷனு, நேச்சுரல் ஹேபிட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து டெவலப் பண்ணுறாங்க. நிறைய ஒரு சில ஆர்டிஃபிஷியலாகவும் நிறைய நேச்சுரலாகவும் வந்து இது வந்து டெவலப் பண்ணுறாங்க. கடைசியாக ஜூலை 24, 1985 வருஷம் வந்து இந்த ஜூ வந்து பொதுமக்களுக்காக திறக்கிறாங்க. அன்றைய தமிழகத்தின் முதலமைச்சரான எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து இந்த ஜூவை வந்து எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு ஜூலை 24, 1985 வருஷம் வந்து தொடங்குறாங்க மக்கள். 2001 வந்து கிட்டத்தட்ட 228 ஏக்கர் நிலம் வந்து வாங்கி அதை வந்து ரெஸ்கியூ அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டராக வந்து கைவிடப்பட்ட விலங்குகள் அப்புறம் வந்து இது பண்ணி பார்க்கோட சைஸு மொத்தமாக வந்து 1490 ஏக்கர், கிட்டத்தட்ட 1500 ஏக்கராக வந்து இந்த வண்டலூர் உயிரியல் பூங்காவை வந்து விரிவாக்கம் பண்ணுறாங்க. அப்படி விரிவாக்கம் பண்ண அப்புறம் இதுதான் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலே இருக்க ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஜூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மக்களே. ஸோ இந்த அளவுக்கு பழமை வாய்ந்த இந்த அளவுக்கு பெருமை வாய்ந்த உயிரியல் பூங்கா நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சென்னையில் இருக்கிறது நம்மளுக்கு ரொம்பவே வந்து ஒரு பெருமை. 1850 தொடங்கி அதுக்கப்புறம் வந்து அதை வந்து வெவ்வேறு இடங்களில் வச்சு விரிவாக்கம் பண்ணி அதுக்கப்புறம் 1976 வந்து வண்டலூருக்கு கொண்டு வந்து இப்போ கிட்டத்தட்ட 1500 ஏக்கர் பரப்பளவு கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு உயிரியல் பூங்காவாக வந்து நம்ம வண்டலூர் ஜூ இருக்குது.
இந்த இடத்துல என்னென்ன விலங்குகள் இருக்குன்னா வந்து பெரும்பாலான எல்லா வகையான விலங்குகள் இருக்குது. புலி, சிங்கம், கரடி, மான், மயில், அதுக்கப்புறம் வெவ்வேறு வகையான குரங்குகள் இருக்குது, காண்டாமிருகம் இருக்குது, முதலை இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஹிப்போபோட்டமஸ் அந்த நீர் யானை இருக்குது. இந்த மாதிரி வெவ்வேறு வகையான விலங்குகள் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குழந்தைங்க எல்லாம் இருந்தாங்கன்னா இங்கே வந்து கூட்டிகிட்டு போங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த வண்டலூர் ஜூ பிடிக்கும். இதோட வரலாறு பற்றியும் சொல்லுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் வந்து இந்த வரலாறு வந்து நீங்கள் யாராவது உங்கள் ஃபேமிலி மெம்பர் வண்டலூர் ஜூ போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த காணொலி அவங்களோட பகிருங்க. நம்ம வண்டலூர் ஜூவை சேர்ந்தே சுற்றி பார்ப்போம், சேர்ந்தே பயணிப்போம். இந்த பக்கம் இந்த பக்கம் சரி சரி போகலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. அதில் மோஸ்ட் அட்ராக்டிவ் இது வந்து இந்த மெக்காவ். இது வந்து பேசும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கூப்பிடு இந்த வயசில் அப்சர்வ் தான் பண்ண முடியும். ஏபிசியை சொல்லுவாங்க. ஏமா என்னது அது? என்ன இருக்கு பாக்கு பாரு. என்ன இருக்கு? பிளாக் கலர் தான் உனக்கு பிடிச்சிருக்காங்க. பனையும் பெருமண்டை பான் கொத்து. தோருக்கு பாருங்க ஒண்ணே ஒண்ணு. பான் கொத்து. சூப்பரா இருக்கு. இது மா தோருக்கு பாருமா. பொம்மையா உண்மையா அது? இல்ல உண்மைதான். உண்மைதான். சரி பார்க்க பொம்மை மாதிரியே இருக்குதாண்ணா. ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக மான், இந்த பக்கம் ஃபுல்லாக அந்த ஈமு கோழி, மான், அப்புறம் இந்த காட்டு மாடு. ஸோ அதெல்லாம் வந்துட்டுருக்கு. மணி 4 ஆகிடுச்சு. சீக்கிரமாக நடங்கன்னா எங்கள் வீட்டில் யாருமே நடக்க மாட்டுறாங்க. 5 மணிக்கு க்ளோஸ் ஆகிடும். சிங்கத்தை சீக்கிரமாக போய் பார்ப்போன்ற வரமாட்டுறாங்க. போவோம், சிங்கத்தை பார்த்துட்டு தான் இன்றைக்கி இங்கேருந்து கிளம்பும். அங்கே 2 இருக்குது சாப்பாடு கொடுக்குற இடம்லாம் நல்லது. என்ன இருக்கு? அங்கே ஒன்று உள்ள படுத்துன்னு இருக்கு உள்ள. இல்லை போய் அப்படியே உக்காந்துட்டாங்க அவங்க ஏறி வந்தது முடியலன்ட்டு. ஒன்று இந்த ஃபென்ஸுக்கு இந்த பக்கம் ஒன்று இருக்கும், ஒன்று அந்த பக்கம் இருக்குமா? அப்படியா? ஆமாம். ஆமாண்டா கரெக்ட். பாருங்க இது ரெண்டும் இந்த பக்கம். ஆமா அது அந்த பக்கம் ஃபென்ஸ்க்கு அந்த பக்கம் உள்ளே 2 இருக்கு போல. ஆமா ஆமா ஃபென்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. 3 இருக்கு மொத்தம். குட்டி இந்த பக்கம் வச்சிருக்காங்க. இங்க ஒன்று உட்காந்துட்டு இருக்கு. அதான் குட்டி உட்காந்து. 3வது அதுவும் பெருசு தான்டா. அதுவும் பெருசா. அது பயங்கரமா இருக்கு. உட்காந்துருக்கு தான் பயங்கரமா இருக்கு. எழுந்தா ஹார்ட்லாம் இருக்காம. என்ன தாங்க சாப்பிட்றீங்க? ரசம் பூவா சாப்பிட்றீங்க? வாங்குது. ஏமா வாங்குங்க. கேமரா ஷைனஸ் போல.
அங்க பாருமா வாவா கூப்பிடுமா ஏன் அது அவங்க இறங்கி வரணும் ஹலோ மிஸ்டர் பனானா பாத்து அதுவா சுத்திட்டே சத்தம் போடுது ஒரு கட்டிச்சு கூப்பிடு டைகர் வாசல்மா வாசல் வாசல் கூப்பிடு வா கூப்பிடு வா வாசல் வாசல் கூப்பிடு டைகர் தூரம் போடுது தூரம் போடுதுப்பா போலாம்பா இங்கேருந்து எல்லாருக்கும் ஆமாம் நீ பாம்பு மூணு மணிக்குள்ளே வந்து 5 மணிக்கெலாம் மழை வர மாதிரி ஆகி ரொம்ப வேகமாக டக்குன்னு பார்த்துட்டு முக்கியமாக பார்க்க வேண்டிய சிங்கம், புலி, வெள்ளை புலி, கரடி, ஸோ இந்த மாதிரி முக்கியமான விலங்குகள், ஒட்டகம், அப்புறம் யானை ரொம்ப தூரத்தில் இருந்தது, யானை, மான், கரடி, அப்புறம் காட்டெருமை, அப்புறம் நிறையா வகையான பறவைகள், இந்த மாதிரி நிறையா பார்த்தோம். நீங்கள் வந்தீங்கன்னா மினிமம் ஒரு 4 ஹவர்ஸாவது எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் உட்காந்து பசங்களோட ஜாலியாக அங்கே இருக்க கடைகளில் வாங்கி சாப்பிட்டு அப்படியே பொறுமையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு 3 ஹவர்ஸ் இருந்தால் போதும். 3 to 4 ஹவர்ஸ் இருந்தால் நல்லாவே நீங்கள் வந்து சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். என் அக்கா குழந்தை தூங்கிடுச்சு செம்ம டயர்டில். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வண்டலூர் ஸூ நான் நினைத்த மாதிரி எடுக்க முடியலைனாலும் ஒரு மெமரபிள் டே தியாவை கூப்பிட்டு வந்தது. ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வண்டலூர் ஸூ பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் கொடுத்துருப்பேன் இந்த காணொலியில். ஸோ நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட மால்ஸ் அந்த மாதிரி போகாமல் ஒரு சில டைம் இந்த மாதிரி ஸூ, பார்க் அந்த மாதிரி கூப்பிட்டு வந்து நம்ம குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து காமிப்போம்னு சொல்லிவிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். மீண்டும் வேறு ஒரு தருணத்தில் வேறு ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் மக்களே. நமது சாகசங்கள் தொடரும், காத்திருங்க. நன்றி, வணக்கம். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். உடனுக்குடன் ட்ராவல் அப்டேட்ஸ் போஸ்ட் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு நம்ம மற்ற ட்ராவல் பிளேலிஸ்ட் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லா லிங்க்குமே உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.